এসো প্রভু আলোর নিমন্ত্রণে, আমি যাচ্ছি সোজা মনে। তোমার আলো প্রদীপ জেলে রেখেছি গোপনে, কেউ জানবে না অন্য জনে, আমি যাচ্ছি সোজা মনে। জানে আকাশ, জানে তারা, মহান নদীর নীরধারা। জানে আকাশ, জানে তারা, মহান নদীর নীরধারা। ভক্ত ভগবানের কৃষি বিদিত ভুবনে, আমি যাচ্ছি সোজা মনে। আমার ঘরে এসো প্রভু আলোর নিমন্ত্রণে, আমি যাচ্ছি সোজা মনে। எல்லா வகையிலும் அனுகூலமாகட்டும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் இந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு இனிமையாகவும் அன்பாகவும் இருப்பார்களாக. இந்த வீட்டில்
Apa ya? Video.
Amaria. பாபா ஸ்ரீ ஸ்ரீ அனந்தமூர்த்தி அவர் பார்க்குறாருனாக்கா இந்த பிரபஞ்சத்துல நம்ம எவ்வளவு வளர்ந்தாலும் சரி அதுக்கு ஒரு அளவு இருக்கு. அது இல்லாம அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு. அதுல சில தவறான குணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்மளுடைய மருத்துவம் சயின்ஸ் மருத்துவ விஞ்ஞானம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயோ வளர்ந்துருச்சு, எங்கேயோ போயிடுச்சு. ஆனா 3 வருஷமா கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போது கொரோனா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே நேரத்துல கொரோனா மட்டும் இல்லை, இன்னைக்கு கேன்சர், இன்னைக்கு டயபெட்டிஸ், எத்தனையோ நோய் இருக்கு, எத்தனையோ வியாதி இருக்கு. எப்பேற்பட்ட டாக்டர் விஞ்ஞானி மருத்துவம் கல்வி இருந்தாலும் கூட அதை வந்து ஆராய்ச்சி பண்ண முடியல, அதை வந்து சாதிக்க முடியல, சரி பண்ண முடியல. சோ பிரபஞ்சத்துல பாபா வந்து மொத்தத்துல என்ன சொல்றாரு, பிரபஞ்சத்துல எவ்வளவு வளர்ந்தாலும் சரி, எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, அதுக்கு ஒரு அளவு இருக்கு. அவ்வளவுதான் பண்ண முடியும், அதுக்கு மேல நீங்க போக முடியாது. ஆனா ஆன்மீக வளர்ச்சி வந்து ஒரு வளர்ச்சி வந்து எப்படின்னாக்க அதுல எவ்வளவு வேணும்னு மேல 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 போயிட்டே இருக்கும். அதுக்கு அளவு கிடையாது. அளவுக்கு மீறி போகலாம். அளவுக்கு மீறி போகும்போது நமக்கு அங்கேதான் பேரானந்தம், அங்கேதான் ஆனந்தம். ஒரு துளி, ஒரு சொட்டு நமக்கு கிடைச்சா போதும். அது வந்து பல வருஷத்துக்கு பல ஆண்டுக்கு அதாவது கஷ்டப்பட்ட மாதிரி சம்பாதிச்ச மாதிரி இப்போ நம்ம தினசரி தியானம் செய்யறோம். தினசரி தியானம் செய்யும் போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம உட்காருவோம்.
உட்கார நேரத்துல கஷ்டமா இருக்கு. கை வலிக்குது, காலை வலிக்குது, முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கழுத்து வலிக்குது, எல்லாம் வலிக்குது. ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம உட்கார்றோம், சாதிக்கிறோம். இதுல எப்படின்னாக்கா நம்ம உட்கார்றோம் தவிர எண்ணம் ஆகுதா இல்லையான்னு கேட்டு சொல்ல முடியாது. அது பாபா தான் தெரியும். ஆனா பாபா என்ன சொல்றாருனாக்கா, ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு நேரத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு ஏற்று கிடைச்சா போதும். அந்த ஆன்மீகம் ஏற்று இருக்கலாம், கரெக்ட். பரம்பொருளுடைய அங்கிருந்து வரக்கூடிய அந்த கரெக்ட், அது நமக்கு ஒரு சின்னது அதுல வந்து கனெக்ட் ஆன போதும். அந்த ஒரு செகண்ட் கனெக்ஷன், அவரோட கனெக்ஷன் பின்னால இத்தனை வருஷமா நாம வந்து செஞ்ச தியானம், முன்னால இதுக்கு பின்ன நம்ம வந்து செய்ய போகக்கூடிய தியானம் எல்லாத்துக்குமே சமமாச்சு. அதனால பிரபஞ்சத்தினுடைய வளர்ச்சிக்கு பின்னால் போறதை விட ஆன்மீகத்துல நம்ம வந்து போறோம். ஆன்மீகத்துக்கு முதல் முக்கியத்துவம் தியானத்தை நம்ம வந்து ஏற்றிக்கணும். அருட்பெரும் ஜோதி இருக்கு, அருட்பெரும் ஜோதி. அந்த ஜோதி வந்து நம்ம வெளிக்கும் போது இந்த ஜோதி வந்து விளக்கு தேவை. அது விளக்காத வரைக்கும் தான் இந்த ஜோதி நமக்கு தேவைப்படுது. அதனால பாபா வந்து சுருக்கமா என்ன சொல்றாங்க, ஒவ்வொருத்தையும் கட்டாயமாக காலை மாலை உட்கார்ந்துட்டு லேப்ல உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ற மாதிரி நம்மளே வந்து லேப் நினைச்சு கை கால சுத்தமா கழுவி கோயிலுன்னு நினைச்சு இந்த கோயிலை வந்து உட்கார வச்சு மனசை வந்து சொல்லி கொடுத்து ஆன்மா வந்து சுத்தப்படுத்தி ஒரு மனசு வந்து ஒரு நிலைப்படுத்தி கீழ மட்டத்துல இருந்து மூலாதார சக்கரத்துக்கு நம்மளுடைய மனசு வந்து தினமும் சகஸ்திரா சக்கரத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு முயற்சி. அந்த முயற்சி தான் தியானம். ஆக்சுவலா தியானம் தான் ஒரு நாள் ஒரு நேரம் இது வந்து கிடையாது, சாதனை கிடையாது. பல வருஷம் பல ஜன்மத்தினுடைய சாதனை, அது வந்து முயற்சி. அதனால அந்த ஒரு செகண்ட் அவருடைய கனெக்ஷன் வேணும்னாக்கா எத்தனையோ நாள் வந்து நம்ம கஷ்டப்பட வேண்டியது. அது என்னைக்கு வரும், எந்த நேரத்துல வந்துடும் சொல்லுங்க. அதனால பாபா வந்து இறைவனாக ஒவ்வொருத்தருக்கும் வந்து கட்டாயமாக இரு நேரம் தியானம் வந்து செய்ய சொல்றாரு. அவர் சொன்னபடி நம்ம உட்கார்ந்தா போதும். அவருக்கு தெரியும் எந்த நேரத்துல அவருக்கு கனெக்ஷன் கொடுக்கணும், எந்த நேரத்துல அந்த இது அந்த ஃப்ளோ கொடுக்கணும். அவருக்கு தெரியும், அவர் கண்டிப்பா கொடுப்பாரு. தேவையான நேரத்துல கண்டிப்பா கொடுத்துருவாரு. ஆனா அது வரைக்கும் நாம நம்ம பாட்டுக்கு வந்து உட்கார்ந்து பழகிட்டே இருக்கோம். இதுதான் ஆக்சுவலா தியானம். ஸோ இன்னைக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கு வீட்டுல வந்து விசேஷமா இருந்தது, பால் காட்சி இருக்குது. இந்த வீட்டினுடைய முக்கியமான தலைவி நம்ம அம்மா தான் இருக்கிறாங்க. பாபா அடுத்தது அம்மா தான். பாரு, அம்மாவுக்கு வந்து 5 பையன் ஒரு பொண்ணு. 5 பையன். இங்க 4 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து நம்மள மாதிரி ட்ரெஸ் போட்டு வேற எங்க இருக்கிறாரு, சிம்லால எங்க இருக்கிறாரு, ஹிமாச்சல் இருக்கிறாரு. கடைசி மொத்தம் 4 பேர் இங்க இருக்கிறாங்க. அம்மானுடைய தியாகம், அம்மானுடைய உழைப்பு நம்மள இங்க வரவிட்டது. அதனால ஆனந்த மார்க்கத்தை உருவாக்குறதுக்காக நேரம் கொடுக்கணும், உழைப்பு கொடுக்கணும். யாருக்கு என்ன இருக்குதோ அது கொடுக்கணும். பணம் இருக்கிறவங்க பணம் கொடுக்கணும், மூளை வச்சிருக்கிறவங்க மூளை கொடுக்கணும், நேரம் இருக்கிறவங்க நேரம் கொடுக்கணும், பலசாலி பலம் கொடுக்கணும், உழைப்பு கொடுக்கணும். எல்லாமே கொடுத்தாதான் ஒரு நாளைக்கு இதை வந்து சொந்த காலத்துல வந்து நிக்க முடியும். அப்போ இங்க வச்சு, இந்த மார்க்கெட்டை வச்சு, இந்த கொள்கை வச்சு நம்ம சமுதாயம் மொத்தம் முழு சமுதாயத்துக்கு இந்த வழிகாட்டு. அதனால மார்க்கத்துல ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் கிடையாது, குறிப்பிட்ட ஜாதி மதம் சுத்தமா பேச்சே கிடையாது, புத்தகத்திலே கிடையாது, வெளியில கூட கிடையாது. அதனால இது வந்து பொது மார்க்கம். யாரும் வேலைக்கு வரலாம், யாரும் வேலைக்கு ஏற்றுக்கலாம். இது வந்து ஏற்கக்கூடிய மார்க்கம். இது வந்து
பயன்படக்கூடிய மாதிரி தினசரி காலத்தில். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் சந்தோஷம். இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்தது கலந்துது. அனைவருக்கும் வணக்கம். இந்த புதுமனை புகு விழாவிற்கு வந்துள்ள அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தாதா சொன்னது மாதிரி இது போன்ற அகண்ட கீர்த்தனை கூட்டு தியானம் நிகழ்ச்சிகள் தான் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும். ஆகவே இதுபோல நிகழ்ச்சிகளில் அனைவரும் பங்கேற்று பயன்பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த விருந்தில் அனைவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வந்துள்ள அனைவருக்கும் நன்றி.